அது ஒரு அழகான ஆறு. அந்த ஆற்றில் சிந்து என்ற மீன் தனது 2 குஞ்சுகளோடு வாழ்ந்து வந்தது. ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்க வருகின்ற விலங்குகளிடம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து தனது குஞ்சுகளை மிகவும் அன்போடு வளர்த்து வந்தது. அந்த காட்டில் அம்புலி என்ற நரியும் வாழ்ந்து வந்தது. அம்புலி மிகவும் தந்திரமான நரி. எல்லா விலங்குகளையும் நம்ப வைத்து எளிதில் ஏமாற்றிவிடும். அதனால் அனைத்து விலங்குகளும் அம்புலி நரியிடம் எச்சரிக்கையாகவே இருந்தன. ஒரு நாள் அம்புலி நரி தண்ணீர் குடிப்பதற்கு ஆற்றங்கரைக்கு வந்தது. சிந்து மீன் தனது குஞ்சுகளோடு அமைதியாக நீந்திக் கொண்டிருந்தது. அதனை ஆச்சரியமோடு பார்த்த அம்புலி நரி, என்ன சிந்து, உன்னுடைய குழந்தைகளா என்று கேட்டது. அதற்கு சிந்து மீன், ஆமா அம்புலி, என்னோட குழந்தைகள் தான். ஓ, ஆனா ரொம்ப அழகா இருக்காங்க. உன்னோட குழந்தைகள்கிட்ட நான் பேசலாமா? அதுக்கு என்ன, நல்லா பேசு என்று சிந்து மீன் கூற, ஹலோ குட்டீஸ், நான் தான் அம்புலி. நானும் உங்க அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அம்மா கிட்ட என்னை பத்தி கேட்டு பாருங்க. இந்த காட்டிலேயே நான் தான் நல்ல ஆளு. எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்வேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட மட்டும் கேளுங்க, வேற யார்கிட்டையும் கேட்காதீங்க, ஓகே? என்று அம்புலி நரி பேசிக் கொண்டிருக்க சிந்து மீன், ஓகே அம்புலி, என் பிள்ளைகளுக்கு நீச்சல் சொல்லி தரணும், நாம அப்புறமா பேசலாமா என்று கூறியது. ஓ அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல, நீ நீச்சல் சொல்லி கொடு, நான் கிளம்புறேன் என்று அம்புலி நரி அங்கிருந்து சென்றது. அம்புலி நரிக்கு சிந்துவின் மின் குஞ்சுகளை பார்த்ததும் நாக்கில் எச்சில் ஊறியது. ச்சே, என் நாக்கில் எச்சி ஊறுது. எவ்வளவு அருமையான மீன் குஞ்சுகள். இதுங்களை சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த மீன் குஞ்சுகளை நம்ம சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு சீக்கிரமே ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அம்புலி நரி காட்டில் நடந்து சென்றது. நாட்கள் சென்றன. சிந்துவின் மின் குஞ்சுகள் சற்று பெரிதாக வளர்ந்து இருந்தன. தங்களது இரைகளை தாங்களாகவே தனியாக தேடிக்கொள்ளும் முதிர்ச்சியையும் பெற்றிருந்தன. சிந்து மீனும் தனது குஞ்சுகள் தன்னை எதற்கும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, அவர்களுக்கு தேவையான வேலைகளை அவர்களே செய்து கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருந்தது. ஒரு நாள் மீன் குஞ்சுகள் 2ம் தனியாக இரை தேடிக் கொண்டிருக்க ஆற்றுக்கு வந்த அம்புலி நரி மீன் குஞ்சுகளை பார்த்ததும் அதன் நாக்கில் அதிகமாக எச்சில் ஊறியது. அதனால் அது தனியாக பேசிக்கொண்டது. அட, இந்த மீன் குஞ்சுகள் நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப இதை சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்குமே. ஆனா முடியுமா? தண்ணிக்குள்ள நாம இறங்கணும்னா நாம தொலைஞ்சோம். இப்ப என்ன பண்றது? சரி, அதுங்க கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பார்ப்போம் என்று மீன் குஞ்சுகளிடம் பேசத் தொடங்கியது அம்புலி நரி. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுதா? நான் தான் அம்புலி மாமா. அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட பேசணுனே, ஞாபகம் இருக்கா என்று கேட்டது. அம்புலி நரியினை பார்த்த மீன் குஞ்சுகள் பதில் பேசாமல் அப்படியே திகைத்து நின்றன. அம்புலி நரி சற்று யோசித்து தனக்குத்தானே பேசிக்கொண்டது. என்ன இதுங்க, நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்குதுங்க. சரி சரி, விடாம பேசி பார்ப்போம் என்று கூறிவிட்டு மீன் குஞ்சுகளிடம் பேசியது. அம்மா இல்லையா, தனியா வந்திருக்கீங்க? அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் உங்க அம்மாவை தேடி வந்தேன். அம்மா என்று சொன்னதும் மீன் குஞ்சுகள் அம்புலி நரியிடம் பேச ஆரம்பித்தன. அம்மா வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அங்கிள் என்று மீன் குஞ்சுகள் பதில் சொல்ல அம்புலி நரி அந்த மீன் குஞ்சுகளிடம் நல்லவன் போல் பேசி நட்பினை வளர்த்து கொண்டு பிறகு அவைகளை சாப்பிட்டு விட நன்கு திட்டம் தீட்டியது. அப்பா, பேசிட்டாங்க. இவங்களை விட்டுறக்கூடாது. மெல்ல பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டியதுதான் என்று அம்புலி நரி தனக்குத்தானே பேசிக்கொண்டது. அப்படியா, சரி சரி, உங்க பேர் என்ன என்று அம்புலி நரி மீன் குஞ்சுகளிடம் கேட்க, எங்களுக்கு இன்னும் பேர் வைக்கல அங்கிள். பேர் வைக்கலையா?
இன்னுமா உங்க அம்மா உங்களுக்கு பேர் வைக்கல? இந்த காட்டில் உள்ள எல்லாருக்குமே பேர் இருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் பேர் இல்லை. உங்க அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமா பேரை வைக்க சொல்லுங்க என்று அம்புலி நரி கூற, மீன் குஞ்சுகள் ஓகே அங்கிள். என்று அப்பாவியாக கூறியது. சரி சரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பவா? நாளைக்கு இதே இடத்துக்கு இதே டைமுக்கு வந்துடுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான gift வாங்கிட்டு வரேன், ஓகே? என்று அம்புலி நரி நயவஞ்சகத்தோடு பேச, மீன் குஞ்சுகள் அதனை ஆசையோடு நம்பி தேங்க்யூ அங்கிள் என்று நன்றி கூறின. அம்புலி நரி அங்கிருந்து சென்றுவிட, அந்த மீன் குஞ்சுகள் நரியினை பற்றி தங்களுக்குள் இப்படி பேசிக்கொண்டன. இந்த நரி அங்கிள் நல்லவரா தான் இருக்காரு, அப்புறம் ஏன் அம்மா இவரை பொல்லாத ஆளுன்னு சொன்னாங்க? சரி, அதை நாம அப்புறம் பார்ப்போம். இப்ப முதல்ல போய் அம்மா கிட்ட நமக்கு பேரை வைக்க சொல்லணும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பின. வீட்டுக்கு வந்த அந்த மீன் குஞ்சுகள் தன் அம்மாவிடம் கேட்டது. அம்மா, எங்களுக்கு எப்பமா பேர் வைக்க போறீங்க என்று ஆவலோடு கேட்க, இதனை எதிர்பார்க்காத சிந்து மீன் சற்று யோசித்துவிட்டு, சாரி பசங்களா, இருக்கிற வேலையில உங்களுக்கு பேர் வைக்க மறந்துட்டேன். உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க பாப்போம் என்று தாய் மீன் அன்போடு கேட்டது. அதற்கு அந்த 2 மீன் குஞ்சுகளும் சற்று யோசித்துவிட்டு, அம்மா, எனக்கு நான்சி, அவளுக்கு ஜான்சி என்று 2 பேர்களை தேர்ந்தெடுத்து கூறின. அதற்கு தாய் மீன், ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 2 பேருமே பெரிய பிரில்லியன்ஸ் தான். சரி சரி, உங்களுக்கு நான்சி ஜான்சினே பேர் வச்சிடலாம் என்று சிந்து மீன் மகிழ்ச்சியோடு கூறியது. அந்த 2 மீன் குஞ்சுகளுக்கும் பேர் வைத்த தாய் மீன் சற்று யோசித்தது. என்னது, இத்தனை நாளா பேரை பத்தி பேசாத இந்த குஞ்சுகள் இன்னைக்கு திடீர்னு பேர் வைக்க சொல்றாங்களே, என்ன விஷயமா இருக்கும் என்று யோசித்து தனது குஞ்சுகளின் நடவடிக்கைகளை கவனிக்க தொடங்கியது. மறுநாள் நான்சியும் ஜான்சியும் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தன. அங்கு வந்த அம்புலி நரி மீன் குஞ்சுகளை பார்த்து நயவஞ்சகத்தோடு பேசியது. ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா என்று கேட்க, மீன் குஞ்சுகள் சூப்பரா இருக்கும் அங்கிள். அப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? எப்போ உங்களுக்கு பேர் வைக்க போறாங்க? பேர் வச்சுட்டாங்க அங்கிள். வச்சிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கே, என்ன பேர் வச்சாங்க? நான் நான்சி, இவ ஜான்சி. ஓ, பேரு ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் வச்சது? நாங்க தான் அங்கிள். நீங்களா? ஆமா அங்கிள், நாங்க தான் செலக்ட் பண்ணோம். ஓ, செலக்ட் பண்ணீங்களா? சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். பாத்தீங்களா, நான் சொன்னதுனால தான் உங்களுக்கு இந்த அழகான பேர் கிடைச்சிருக்கு. நான் மட்டும் உங்க அம்மா கிட்ட கேட்க சொல்லலைன்னா உங்களுக்கு இந்த பேரே கிடைச்சிருக்காது. அப்படியா அங்கிள்? ஆமா, இந்த உலகத்துல நமக்கு தேவையானதை நாம தான் கேட்டு வாங்கிக்கணும், அது அம்மா கிட்ட கூட. என்று அம்புலி அந்த மீன் குஞ்சுகளிடம் நல்லவன் போல் பேசியது. இதனை அறியாத அந்த மீன் குஞ்சுகள் அம்புலி நரியிடம் மிகுந்த நம்பிக்கை கொண்டது. அம்புலி நரி மேலும் அந்த குஞ்சுகளிடம் பேசியது. அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். உங்களுக்காக உங்க 2 பேருக்கும் ஆன்லைன்ல சூப்பரான gift புக் பண்ணிருக்கேன். அது வந்த உடனே உங்களுக்கு தரேன், ஓகேவா? ஓகே அங்கிள். அங்கிள், என்ன கிஃப்ட் அங்கிள்? அதுதான் சஸ்பென்ஸ். gift வந்த உடனே பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா அங்கிள்? எப்ப வரும் அங்கிள்? நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வந்துருமா? ஆமா, நாளைக்கு வந்துடும். வந்த உடனே நாளைக்கே எடுத்துட்டு வரேன். நாளைக்கு இதே டைமுக்கு இதே இடத்துக்கு இங்க வந்துருங்க, ஓகே? ஓகே அங்கிள். அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன டீல். டீலா? என்ன அங்கிள்? இந்த gift விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா உங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. இது நமக்குள்ளே ரகசியமா இருக்கணும், ஓகேவா? ஓகே அங்கிள். வெரி குட். நாளைக்கு மறக்காம வந்துடுங்க, உங்களுக்காக ஒரு சூப்பர் gift காத்துட்டு இருக்கு.
ஓகே, பபாய். பாய் அங்கிள். என்று மீன் குஞ்சுகள் அன்போடு சொல்ல, அம்புலி நரி நான்சி ஜான்சி மீன் குஞ்சுகளிடம் நயவஞ்சகமாக பேசி நம்ப வைத்து சென்றது. நரியின் பேச்சினை நம்பிய மீன் குஞ்சுகள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பின. மீன் குஞ்சுகளின் நடவடிக்கைகளை கவனித்த தாய் மீன் தன் குஞ்சுகளிடம் பேசியது. நான்சி, ஜான்சி, 2 பேரும் இங்க வாங்க. என்னங்கம்மா என்று பணிவோடு கேட்டது. நானும் கொஞ்ச நாளாவே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிட்டு வரீங்க. ஆனா எங்க போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டீங்களா? என்று தாய்மீன் கோபமாக பேசியது. நான்சியும் ஜான்சியும் திருவென முழித்தன. என்ன முடிக்கிறீங்க? இல்ல மம்மி, சும்மா வாக்கிங் தான் போனோம் என்று இரு மீன் குஞ்சுகளும் பொய் பேசின. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. இப்பையில இருந்து எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். புரியுதா? புரியுதுங்க மம்மி. ஓகே, போய் ரெஸ்ட் எடுங்க என்று தாய் மீன் குஞ்சுகளிடம் கூற 2 மீன் குஞ்சுகளும் தனியாக சென்றன. தாயின் கோபத்தினை கண்ட மீன் குஞ்சுகள் அமைதியாக தங்களுக்குள் பேசிக்கொண்டன. என்ன ஜான்சி, அம்மா இப்படி கோவப்படுறாங்க என்று நான்சி கேட்க, அதற்கு ஜான்சி இப்படி பதில் கூறியது. சொல்லிட்டு போகாததுக்கு இவ்வளவு கோவப்படுறாங்க. நாம அந்த நரி மாமா கிட்ட பேசினது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அடி பின்னி எடுத்துடுவாங்க போ என்று நான்சி கூற, ஆமா, அப்புறம் எப்படி அந்த நரி மாமா கிட்ட கிஃப்ட் வாங்குறது? இப்படி செய்யலாமா? அம்மா கிட்ட சொல்லாம தானே எங்கேயும் போக கூடாது. அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டா என்ன என்று நான்சி சொல்ல, ஜான்சி ஐயோ போய் சொல்லணுமா என்று பதறியது. பதறாத ஜான்சி, அம்மா கிட்ட வாக்கிங் போறதா சொல்லிட்டு போயிடலாம் என்று நான்சி கூற, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அதெல்லாம் மாட்டாங்க, பாத்துக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அம்மா கிட்ட பேசலாம் என்று நான்சி கூற, இருவரும் சென்று தாய் மீனிடம் வாக்கிங் செல்வதாக கூறி அனுமதி கேட்டார்கள். தாய் மீன் அனுமதி வழங்கி கவனமாக சென்று வர வேண்டும் என்று கூறியது. மறுநாள் ஜான்சியும் நான்சியும் அம்புலி நரியினை பார்க்க செல்ல, தனது மீன் குஞ்சுகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க விரும்பிய சிண்டு மீன் தனது குஞ்சுகளுக்கு தெரியாமல் நீருக்கடியில் நீந்தி அவைகளை பின்தொடர்ந்து சென்றது. நான்சியும் ஜான்சியும் அம்புலி நரியின் கிஃப்டினை எதிர்பார்த்து ஆவலோடு சென்றன. அம்புலி நரியின் கிஃப்டினை எதிர்பார்த்து மீன் குஞ்சுகள் காத்து கொண்டிருக்க, அம்புலி நரி ஆவலோடு ஆற்றங்கரைக்கு வந்து மீன் குஞ்சுகளிடம் நயவஞ்சகமாக பேசியது. ஹலோ, வந்துட்டீங்களா என்று அம்புலி நரி கேட்க, நாங்க அப்பவே வந்துட்டோம் என்று மீன் குஞ்சுகள் கூறியது. ஓ அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட கிஃப்ட் இதோ இப்போ வந்துடும் என்று அம்புலி நரி கூற, அங்கிள், எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்ன கிஃப்ட்னு சொல்றீங்களா என்று மீன் குஞ்சுகள் கேட்டது. சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். டெஸ்டா? என்ன டெஸ்ட் அங்கிள்? நீங்க இந்த ஆத்துல இருந்து தரைக்கு தாவி குதிக்கணும். யாரு 3 தடவை தாவி குதிக்கிறீங்களோ அவங்களுக்கு பெரிய கிஃப்டோட ஒரு பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு என்று அம்புலி நரி கூற, நான்சி மீன் குஞ்சு, ஐயோ, தரையில தாவி குதிக்கணுமா? எப்படி அங்கிள்? எனக்கு பயமா இருக்கே. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. பயந்தாலாம் கிஃப்டும் பரிசும் கிடைக்குமா என்று அம்புலி நரி கேட்டது. நான்சியும் ஜான்சியும் யோசித்து நின்றன. அம்புலி நரி மேலும் பேசியது. வாழ்க்கையில முயற்சி பண்ணணும். இதெல்லாம் உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி தரலையா? ட்ரை பண்ணுங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், கமான் என்று அம்புலி நரி பேசியது. எதனையும் யோசிக்காத நான்சி படார் என்று தரையில் துள்ளி குதித்தது. இதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அம்புலி நரி ஜான்சியினையும் தரையில் குதிக்க சொல்லி வற்புறுத்தியது. இருவரும் தரையில் துள்ளி குதித்தால்தான் பரிசும் கிஃப்டும் என்று அம்புலி நரி கூறியது. ஜான்சி சற்று பயந்து யோசித்தது. அம்புலி நரி, கமான் ஜான்சி, கமான் என்று கூறியது. ஜான்சி மீன் குஞ்சு பயந்து நின்றது. கிடைத்த வரைக்கும் லாபம் என்று நினைத்த அம்புலி நரி நான்சி மீன் குஞ்சியிடம் நெருங்கி வந்து அதனை பிடிக்க முயற்சிக்க, சிண்டு மீன்
ஆற்றிலிருந்து வேகமாக பாய்ந்து அம்புலி நரியினை தாக்க தொடங்கியது. வலி தாங்க முடியாத அம்புலி நரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி மறைந்தது. நான்சி மீன் குஞ்சியினை காப்பாற்றி தண்ணீருக்குள் அழைத்து வந்த தாய் மீன் தன் குஞ்சுகளை பார்த்து மிகுந்த கவலையோடு பேசியது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த அம்புலி நரியை நம்பாதீங்கன்னு. ஆனா நீ எனக்கு தெரியாம அந்த நரி கிட்ட பழகிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த நரி சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. இப்ப பாத்தீங்களா, நான் மட்டும் வரலனா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா? அதுக்கு தான் சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்கன்னு. நான் எது சொன்னாலும் உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவேன் என்று தாய்மின் அழ ஆரம்பித்தது. இதனை கண்ட நான்சியும் ஜான்சியும் மனம் உடைந்து பேசின. சாரிங்கம்மா, தெரியாம அந்த நரி சொன்னதெல்லாம் நம்பிட்டோமா. இனிமே நீங்க சொல்றதுபடியே நடப்போமா என்று தன் தாய் மீனிடம் 2 மீன் குஞ்சுகளும் மன்னிப்பு கேட்டன. சிண்டு மீன் தனது குஞ்சுகளை மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொண்டது. என்ன குட்டீஸ், இந்த ஜான்சி நான்சி மீன் குஞ்சுகளை பார்த்தீங்களா? அவங்க அம்மா சொன்னதை கேட்காம பம்புல போய் மாட்டிக்கிச்சிங்க. அதனால உங்களோட அம்மா அப்பா சொல்றதை மட்டும் கேளுங்க. எல்லா விஷயங்களையும் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களோட அம்மா அப்பாவை விட இந்த உலகத்துல சிறந்தவங்க யாருமே இல்லை. ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில சந்திப்போம்.